கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் அப்படின்றது ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட். அது வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய எல்லாரும் வந்து அந்த ட்ராவல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம வந்து விசா வாங்கிட்டு மற்ற கண்ட்ரிக்கு போக முடியும். அதனால் வந்து பாஸ்போர்ட்ன்றது ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ பாஸ்போர்ட்டில் எத்தனை விதமான பாஸ்போர்ட்லாம் இருக்குது? பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 விதமான பாஸ்போர்ட் இருக்குது. அதாவது ஆர்டினரி பாஸ்போர்ட், அது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். முன்னொன்று வந்து அஃபிஷியல் பாஸ்போர்ட், இது வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு வந்து வேலை நிமித்தமாக ஃபாரின் போகிறதுக்காக வேண்டி அது கொடுக்குறது. அது வந்து ஒயிட் பாஸ்போர்ட், கிரே கலரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. மூணாவது டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட், அது வந்து மெரூன் கலரில் இருக்கும். அது வந்து டிப்ளமேட்ஸ் எல்லாமே சீனியர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, எம்பிஸ், எம்எல்ஏஸ், அப்புறம் மினிஸ்டர்ஸ், மற்ற சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு கண்ட்ரியில் இன்னொரு டிப்ளமேட்டிக் பர்பஸ்க்காக போகிறத கொடுக்குறது. ஸோ மொத்தமாக 3 வகையான பாஸ்போர்ட் இருக்குது. பாஸ்போர்ட் வாங்குறது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? பிறந்த குழந்தை முதல் யாரெல்லாம் பாஸ்போர்ட் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்? அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட வெப்சைட் www.passportindia.gov.in வெப்சைட்டில் வந்து இதுக்கு உண்டான எல்லா தகவலும் கொடுத்துருக்கோம். என்னோட வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது அதெல்லாம் நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா அதுக்கு கடைசியில் வந்து உங்களுக்கு இந்த விதமான டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே காமிச்சிடும். அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டாலே நம்ம பாஸ்போர்ட் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்க, மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லா ப்ராசஸுமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இ-கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்டில் வந்து இதை வந்து நல்லா கொண்டு போகணுன்றதுக்காக பாஸ்போர்ட் சேவா ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து பாஸ்போர்ட் சேவை மையங்களை வந்து எல்லா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு கீழேயும் ஆரம்பித்து அந்த பாஸ்போர்ட் சேவை மையம் மூலயமாக ஆன்லைன் அப்ளிகண்ட் வந்து இன்றைக்கி பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாருன்னா அவர் முதல்லையே வந்து அந்த பாஸ்போர்ட் india.gov.in வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன்லேயே அவர் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுவார். ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண உடனே முன்னாடிலாம் ஃபீஸ் பே பண்ணுறது அவர் பேங்க்குக்கு போகணும், டிடி எடுக்கணும், இந்த நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இப்போல்லாம் தேவையில்லை. ஆன்லைன்லேயே நெட் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலிமா ஆன்லைன்லேயே அவர் ஃபீஸும் பே பண்ணிடலாம். ஃபீஸ் பே பண்ணி முடிஞ்சோடனே அடுத்து அப்பாயின்மெண்ட், நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு என்றைக்கு போகணுன்னு அவரே டிசைட் பண்ணிக்கலாம். எந்த டைமில் போகணும், காலைல 9 மணிக்கு போகணுமா, ஈவினிங் 4 மணிக்கு போகணுமான்றது அவரே டிசைட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் வந்து அந்த ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போதே இருக்குது. பாஸ்போர்ட் சேவை மையம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏபிசி 3 கவுண்டர் இருக்குது. ஃபஸ்ட் கவுண்டரில் அவருடைய ஃபோட்டோ எடுப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட், பயோமெட்ரிக் டேட்டா எடுப்பாங்க. அடுத்து பி கவுண்டரில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவர் என்னென்ன ஒரிஜினல் வச்சிருக்காரா, 10th மார்க்ஸ் வச்சிருக்காரா, பர்த் சர்டிஃபிகேட் வச்சுன்னா ஒரிஜினல் வெரிஃபை பண்ணுவாங்க. சி கவுண்டரில் அவருக்கு பாஸ்போர்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி டிசைட் பண்ணி அப்பயே முடிவு பண்ணிடுவாங்க, இவர் பாஸ்போர்ட் கொடுக்கலாமா வேணாமா. அதான் ஒன் டைம் விசிட். இன்றைக்கி வராரு, 10 மணிக்கு பாஸ்போர்ட் கொடுக்குறாரு, 15 நிமிஷம் தான் ப்ராசஸிங் டைம். கோயம்புத்தூர் பாஸ்போர்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 15லேருந்து 19 நிமிஷத்துக்குள்ள தான் ப்ராசஸிங் டைம். அது அப்ளிகேஷன் ரிசிப்ட் ஆன உடனே ஒரு எஸ்எம்எஸ் போகும் அவருக்கு, உங்கள் அப்ளிகேஷன் வித் ஃபைல் நம்பர் ஸோ வந்து வி ஆர் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் அவருக்கு நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா அடுத்து ஒரு மெசேஜ் போகும், உங்களுக்கு உங்கள் யுவர் அப்ளிகேஷன் சென்ட் ஃபார் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி. அதுமாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அவருக்கு நம்ம ஆஃபீஸுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்த உடனே அவர் திருப்பி இன்னொரு எஸ்எம்எஸ் போகும், உங்கள் அப்ளிகேஷன் போலீஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட், வி ஹவ் ரிசீவ்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட். அது கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு போகும், அட்வர்ஸாக இருந்துச்சுன்னா அட்வர்ஸ்னு போகும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் பிரிண்ட் ஆன உடனே ஒரு மெசேஜ் போகும், யுவர் பாஸ்போர்ட் இஸ் பிரிண்டட் அப்படின்னு. டெஸ்பேச் ஆன உடனே அவருக்கு பாஸ்போர்ட் நம்பரோட போகும், யுவர் பாஸ்போர்ட் நம்பர் ஸோ இஸ் டெஸ்பேச்ட் வித் ஸ்பீட் போஸ்ட் நம்பரோட. எல்லாமே நாங்கள் ஸ்பீட் போஸ்ட் தான் அனுப்புகிறோம், இந்த பாஸ்போர்ட் நம்பரும் அனுப்புகிறோம் இப்போ.